ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. உடலையும் உள்ளத்தையும் படைத்து அதை அழகாக்கி அழகு பார்க்கின்ற இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் பாவமான உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் சற்றும் விசாரணை பின்பற்றிய இத்தமசத்தை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முற்றிலும் இந்த ரமலான் ஜும்ஆவில் அமைந்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபையும் அருளின் குன்றுகளாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய தலைப்பின் கீழ் தினம் ஒரு சஹாபி என்று அறியப்படுவது நாம் சில சஹாபிகளுடைய வரலாறுகளை ரத்தின சுருக்கமாக பார்த்து வருகிறோம். ஏன் சஹாபாக்களுடைய வரலாறுகளை முழுமையாக பேசலாம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு சஹாபியுடைய வரலாறை முழுமையாக பேச ஒருவரே நமக்கு பற்றாது. அவர்கள் செய்த தியாகங்களை ஒரு நிலையில் பேசிவிட முடியாது. ஆகையால் சில சஹாபாக்களுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் ரத்தின சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதைத் தொடர்ந்து இன்று நாம் பார்க்கக்கூடிய சஹாபி யாருன்னு சொன்னா, இவர்களும் ஒரு நம்ம நேற்று பார்த்தோம்ல ஷஹீதுடைய அந்தஸ்தை பற்றி பார்த்து ஷஹீதுடைய விஷயங்களை பார்த்தோம். அப்ப இந்த சஹாபியும் ஒரு ஷஹீத். இவர் இஸ்லாமிற்கு வருவதற்கு முன்பாக இவர் செல்வந்தராக இருந்த ஒரு சஹாபி. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்து பதிலில் இருந்தக்கூடிய ஒரு சஹாபி. எப்படி இந்த சஹாபியுடைய சிறப்பை சொல்றாங்க, இந்த சஹாபி ஒரு வீடு இழக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த நறுமணத்தை வச்சு புரிஞ்சுப்பாங்க, யார் இந்த சஹாபி வந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னு சொன்னா அந்த சஹாபி பயன்படுத்தக்கூடிய நறுமணம் அவ்வளவு மதிப்பாக இருக்கும், விலை உயர்ந்ததாக இருக்கும். அந்த சஹாபிக்கும் நம்முடைய முதல்வர்களுக்கும் ஒரு விஷயம் ஒத்து போகும். என்னன்னு சொன்னா, அந்த சஹாபி ஒரு நாளைக்கு ஒரு ஆடை தான் அடைவார்கள். அந்த ஆடையும் திரும்பி என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. நம்மள அதுங்கிறதுதான் டெய்லி ஒரு கோட்டு போடுவோம், ஆனா என்ன பண்ணுவாங்க, திரும்பியே நம்ம டிரைவாஸ் கொடுத்து திரும்பி போட்டுக்குவோம். ஆனா அந்த சஹாபி ஒரு நாள் உடுத்திய ஆடை மறுபடியும் உடுத்த மாட்டார்கள். அந்த அளவிற்கு செல்வம், அந்த அளவிற்கு செல்வந்த சஹாபி. இது என்னால் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் தீன இஸ்லாத்திற்காகவும் குதிரை தள்ளி விட்டு வருகிறார்கள். அவர்கள் யார் என்றால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவரை முஸ்அப் இப்னு அல்-ஹைர் என்று அழைப்பார்கள். இவர் எங்க பிறக்கிறார்னு சொன்னா மக்கால தான் பிறக்கிறாங்க. இவர் எப்பொழுது பிறக்கிறார் என்று பார்த்தோம்னு சொன்னா, இவருடைய எப்பொழுது பிறக்கிறார் என்ற வருடம் தெரியாததுனால கிபி 594 இருந்து கிபி 598 இந்த இடைப்பட்ட காலத்துலதான் இவர் பிறந்திருப்பார் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது இவருக்கு இளம் வயது. கிபி 614 இவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். அப்ப இவர் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது இஸ்லாம் பரவக்கூடிய சமயம், இஸ்லாமுடைய ஆரம்ப கட்டம். அப்ப இவர் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கான விஷயங்களை இவர் என்ன பண்ணல, பகிரங்கமா அவர் வீட்டுல சொல்லல. வீட்டுல சொன்னா அவருடைய தாய் என்ன சொல்லுவாங்க, அவர் தாய் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்ல அவர்கள் கோபப்படுவார்களா என்று எண்ணிக்கொண்டு என்ன பண்ணாங்க, அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை, மறைமுகமாக இஸ்லாமை அறிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ அவருடைய தாயாருக்கு தெரியுது உஸ்தாத் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது அவருடைய தாய்க்கு தெரிய வருகிறது. அப்ப நம்ம ஏற்கனவே ஒரு சஹாபியுடைய சம்பவத்தை பார்த்தோம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவங்க தாய்க்கு பிடிக்கல. அவங்க சொன்னாங்க, அவங்க தாயார் சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை விடலன்னு சொன்னா, நீ ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடலன்னு சொன்னா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், நான் எதுவும் பிடிக்க மாட்டேன் என்பதாக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் சொன்னாங்க. ஆனா இங்க அப்படியே மாற்றமாக நடந்துச்சு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தாயார் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் செல்வந்தர்கள், நீ இஸ்லாத்தை விடவில்லை, முகமதுடைய மார்க்கத்தை நீ விட வேண்டும் என்று சொன்னால்
உனக்கு இந்த சொத்தும் கிடையாது, உனக்கு இந்த வீட்டுல உணவும் கிடையாது, உனக்கு என்ன உணவும் தர முடியாது. அப்ப முசாபிபின் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு அந்த செல்வம் முக்கியம் இல்லை, அந்த செல்வத்தை எல்லாம் விட பெண்மகள் வந்து பொக்கிஷமானது இந்த மார்க்கம். இந்த பொக்கிஷமான எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம், அதோடு அவருடைய ஈமானில் அவர்கள் வழிபாடாக உறுதியாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாம பதிலுள்ள கலந்துகிட்ட ஒரு சஹாபி, இவரும் ஒரு பதில். அப்ப என்ன பண்றாங்க, உபகரண போர்க்களம் வருது. முசாபிபின் உமர் அவர்கள் உபகரண போர்க்களத்தில் கிபி 624 அந்த நேரத்துல உபாதாரா. அப்ப வரலாற்று குறிப்புகள் பதிவு செய்யறாங்க, செல்வ செழிப்பாக இருந்தவர் ஒரு சஹாபி, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக செல்வ செழிப்பாக இருந்த ஒரு சஹாபி ஒரு ஆடை அணிந்தார், இன்று ஒரு ஆடை அணிந்தார்னு சொன்னா அது நாளைக்கு அணிய மாட்டாங்க. அவங்க ஒரு வீட்டுல போவாங்கன்னு சொன்னா அந்த மனமே அடுத்த வீதி வரைக்கும் வருமானம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட சஹாபி இஸ்லாத்தை ஏற்பட்டின் காரணத்தினால ரொம்ப ஏழ்மையை அடைகிறாங்க, ரொம்ப வறுமையை அடைகிறாங்க. எப்படின்னு சொன்னா ஒரு பாம்பு இருக்குதுல்ல, பாம்புடைய தோல் இருக்கிறது, அது போல அவருடைய தோலெல்லாம் வறுமையால் சுருங்கிவிட்டது என்பதாக வரலாற்று குறிப்பில் எழுதுகிறார். என்னதான் அதுக்குள்ளது கஷ்டங்கள் பட்டாலும் அவங்களுடைய மார்க்கத்துல இஸ்லாத்துல அவங்க என்னைக்கு என்ன பண்ணல, யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்கல. ஏன் தன்னுடைய தாய் கேட்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டு என்பதாக கேட்கிறார்கள். விடணும்னு சொன்னா தாயுடைய உறவு முடிஞ்சிடும், இதனால் அனுபவித்த செல்வம் எல்லாம் போயிடும், இதனால் அனுபவித்த சுகங்கள் எல்லாம் போயிடும். அதெல்லாம் முதலை தள்ளிவிட்டு எனக்கு தீனுல் இஸ்லாம் தான் முக்கியம், எனக்கு எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கடைப்பிடித்த இந்த மார்க்கம் தான் எனக்கு முக்கியம் என்பதாக அவருடைய மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள். அப்ப சஹாபாக்கள் நம்முடைய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்களோ அதே போல் நம்முடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை வளரமான் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்க வேண்டும். வாஹிதுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.